அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நான் வந்தது உங்களோட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தெளிவூட்டலுக்காக. சரியா? இப்போ நான் ஒரு ஒரு கடைக்கு போன நேரம் ஒருத்தர் என்னாட்டு கேட்டார், இந்த பிக்மின்றது எப்படி, அதில் வருமானங்கள் எப்படி சம்பரிக்கலுமா அப்படின்ற மாதிரி. சரியா? சாதாரணமாக அவரும் 3 வீல் ஓட்டுறவர்த்தன். அதுக்கு பிறகு நான் அவர்கிட்ட அழகாக விளக்கமாக சொன்னேன். பிக்மின்றது இப்படித்தான், அதாவது ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று தேவை, 3 வீல் அந்த அதாவது முச்சக்கர வண்டி நல்ல ஒரு இதுவும் இல்லாமல் நல்ல கண்டிஷன் ஆகிக்கணும். இனி இந்த அப்படி இருந்தால் மாதம் எப்படியும் 1.5 லட்சம் 1.5 லட்சம் தேடிலும் நாங்கள் ஃபுல் டைமாக வேலை செஞ்சால் இனி அதுக்கு நான் உத்தரவாதம் அப்படின்ட்டு. இனி அவர் சொன்னார், இனி ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று என்கிட்ட இல்லை, அது வாங்கணும்னா கிட்டத்தட்ட 40,000 ரூபா போகும். இனி 3 வீலும் நல்ல கண்டிஷன் இல்லை, அதை செய்கிறேன்டா எப்படியும் 1.5 லட்சம் ரூபா போகும் அப்படின்ற மாதிரி. இனி அதுக்கு நான் ஒரு அழகான விளக்கம் ஒன்று கொடுத்தேன் அவருக்கு. இப்போ என்ன தெரிஞ்ச நண்பர் ஒன்று இருக்கிறாரு, அதாவது மாவட்டத்துக்கு மேலே கடை செய்கிறாரு. சரியா? அவர் கடை செஞ்சு வீடு கட்டிட்டாரு. சரியா? மாவட்டத்துக்கு மேலே இன்னொரு கடை ஒன்றும் வாங்கிக்கிறாரு. சரியா? இது எப்படி வந்ததுண்டா, அவர் மாவட்டத்துக்கு மேலே கடையொண்டு இந்த கடையொண்டு கூலிக்கு எடுக்க சில கிட்டத்தட்ட 40,000 ரூபா 45,000 ரூபா கடைக்கூலியை 40,000 ரூபா கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த 40,000 ரூபா கடைக்கூலி, அது மட்டும் இல்லை, இந்த கடைக்கு சாமான் போடணும் எப்படியும் ஒரு 10 லட்சம் ரூபா 10 லட்சம் ரூபாய்க்கு சாமானும் போட்டிக்கிறாரு. நீ அப்படி எல்லாம் செஞ்சு சாமானும் போட்டு அடுத்தது மாதம் முடியச்சல கரண்ட் பில்லே வரும் ஒரு 30,000 ரூபா, தண்ணி பில், இதெல்லாம் பார்க்கணும். சரியா? இதெல்லாம் செலவழிச்சாதான் காசு வரும். நீ இதெல்லாம் அவர் அதெல்லாம் போட்டு கணக்கு போட்டு எஸ்டிமேட் பண்ணித்தான் அவர் அந்த இதை செஞ்சார். அதாவது நான் சொல்ல வரேன்டா, காசை போட்டால் தான் காசு பார்க்கலும். இனி அவருக்கு அந்த பிக்மி ஓடி சம்பரிக்கணுன்ற ஒரு ஆசை ஆர்வம் இருந்துச்சான அவருக்கு இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று வாங்கணும், நல்ல கண்டிஷன்ற முச்சக்கர வண்டி இருக்கணும். இதெல்லாம் இனி அவருக்கும் ஒரு காசு பார்க்கலும்ன்றது தான் என்ற ஐடியாண்டு. இதை நான் அவருக்கு தெளிவாக விளங்கப்படுத்தினேன். இந்த வீடியோவும் நான் சின்ன தெளிவூட்டலும் உங்களுக்கு நல்ல பட்டுச்சான. இதே மாதிரி இன்னமும் தெளிவூட்டல் உங்களுக்கு வேணும்டா கீழே உள்ள பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொண்டும் பண்ணி வச்சுங்க. அடுத்தது இதில் ஏதாவது தப்பிஞ்சான கீழே கமெண்ட்டில் உங்களோட தப்பு இதான் தப்புன்னு சொல்லுங்க. அடுத்த தினம் நான் ஏதாவது முக்கியமான விஷயம் வரும்பொழுது அந்த தப்பையும் நான் எடுத்து சரி செஞ்சு அதில் உங்களுக்கு ஒரு தெளிவூட்டல் தாரேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.